வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்கள் பேர்? மதன்குமாருங்க. எங்கேருந்து வரீங்க? பொள்ளாச்சி பக்கம் நகமுங்க. ஓகே ஓகே. இந்த கோவில் வந்து உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்க? நான் யூடியூப் சேனல்லேருந்து பார்த்தேங்க. யூடியூப்ல தான். ஆமாங்க. ஓகே ஓகே. என்ன பிரச்சனைனால இங்கே வந்துருந்தீங்க? எல்லாமே பிரச்சனை தாங்க. சரி சரிங்க. அதாவது கல்யாணத்துலேருந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் கடன் வாங்கினேன். அது வந்து பல பிரச்சனைங்க. சரி சரிங்க. வீட்டில் சண்டை சச்சரவு எல்லாமே. அப்புறம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் அங்கே வந்தேங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போன வாரம் வந்தேங்க. சரிங்க. சரியா கடன் பிரச்சனை, ஒரு 1,50,000 ரூபா கடன் பிரச்சனைங்க. என்ன பண்ணுறது தெரியல, யாரு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சரிங்க. சாமி கோயிலுக்கு வந்துட்டு சாமி வேண்டிட்டு போனாங்க. ஓகே. அடுத்த நாள் 10 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து குழம்பிட்டு இருந்தேன். கூப்பிட்டு ஒரு நண்பரே பணம் போட இல்லைன்னு சொன்னாலும் அவரே போட்டு விட்டாருங்க. சரி. அவர் அந்த கடன் அவர் அந்த 1,50,000 ரூபா பணம் கொடுத்தனாலதான் பெரிய பிரச்சனை தப்பிச்சுங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் சாமியோட சத்தியம். இத்தனைக்கு நீங்க நிறைய தடவை வரல, ஒரே ஒரு தடவை தான் வந்தேங்க. ஏன்னா இது பொய் சொல்றதுக்கு சத்தியமா சொல்றேன், செம பவர்ஃபுல்லான சாமிங்க. வந்து நீங்க வேணா வந்து பாருங்க. யாருக்கு என்ன நடக்குது இல்லை, எனக்கு 100% நடந்துச்சுங்க. ஓகே. அதனால 2வது தடவை வந்திருக்கிறேன். வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்கிறேங்க. சூப்பர் சூப்பருங்க. அதாவது வந்து உங்களுக்கு நிறைவேறனால இந்த தடவை அமாவாசை கண்டிப்பா வரணும்னு சொல்லி தான் வந்துட்டுங்க. நீங்க யார் வந்தாலும் சரிங்க. யாரா வந்திருக்கீங்க? நானும் ஒய்ஃபு, ஃபேமிலி, பொண்ணுங்க. சரி சரி. ஒய்ஃபு, சரிங்க. எல்லாமே சந்தோஷமா ஃபேமிலி எல்லாமே இங்கே வந்திருக்குங்க. ஓகே ஓகே. மக்களுக்கு வந்து இப்போ நீங்க இந்த கோயிலை பத்தி பவர் இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட் இருக்கும். 100% இருக்குதுங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க செந்தில் சித்தர் ஆலயத்துக்கு வந்து பாருங்க. பத்திரகாளியம்மன் மூலியம் காலப்பயிர்வு வேணுங்க. கண்டிப்பா நடக்கும். 100% நம்பி வாங்க. கண்டிப்பா நடக்கும். எனக்கு நடந்ததுனால நான் சொல்றேங்க. அதாவது ஏன்னா எல்லா சாமியும் கும்பிட்டா 1 மாசம் 2 மாசம் ஆகுங்க, 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனா வந்து அடுத்த நாளே ஆனது சாமி இந்த சாமி தாங்க. அதனாலதான் இங்க வர்றாங்க. ஓகே. மக்களே இது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து யாரோ வெளியில இருந்து நம்ம வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தோம். பட் இவர் சொன்னது வந்து நம்ம கேட்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு பூரிப்பா இருக்கு. ஒரே நாள்ல வந்து ஒரு நினைச்ச காரியம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது நீங்களும் வந்து இந்த கோவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வைங்க, கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி நம்புங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றி.